Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. வெண்குன்றம் கிராமத்தில் ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் கார்த்திகை மகாதீபத்தை காண ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்தில் குவிந்தனர். ஆனால் மலைக்கோயில் முற்றிலும் பழுதடைந்த காரணத்தால் புனரமைப்பு செய்வதற்கு பாலாலயம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஒரு வருடமாகியும் திறனற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் பணிகளை முடிக்காததால் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் மலையடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதையடுத்து மலை உச்சியில் கார்த்திகை மகாதீபம் பக்தர்கள் இன்றி ஏற்றப்பட்டது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. மதுக்கரையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மகாதீபத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கோயிலின் மலை உச்சியில் 6 அடி உயரம் கொண்ட கொப்பரையில் 225 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டு வழிபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு முருகன் கோவில்களில் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கார்த்திகை தீபம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த தீப தரிசனத்தை முன்னிட்டு முருகனின் 7ஆம் படை வீடான மருதமலையில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க மகா தீபம் ஏற்றப்பட்ட போது பக்தி பரவசத்தோடு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை மேல் உள்ள 6வது படை வீடான சோலைமலை முருகன் கோவிலிலும் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலிலும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலும் திரு கார்த்திகை தீப திருநாள் வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது.